மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பது போலதான் பாமகவுடைய தற்போதைய நிலை இருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்? சமீப காலமாக டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே உள்ள பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போ புகுதகரமாக வெடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இடையில் அவர்கள் இருவரும் ஒன்று சென்றதாக அறிக்கையும் வெளியாச்சு. டாக்டர் அன்புமணி ராமதாஸும் சில விஷயங்கள் பகிர்ந்தார். என்ன சொன்னார்னா, கடந்த சில மாதங்களாக கடும் மன உளைச்சலில் இருந்தேன், இப்போ மீண்டு வந்திருக்கேன். இனி டாக்டர் ஐயா சொன்னதை நிறைவேற்றுவேன். அவருடைய சொல் பேச்சு கேட்டு நான் கட்சியை பலப்படுத்தி தமிழக 2026 நாங்கள் அவருடைய பலமான அணியை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதன் பிறகு இந்த முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக கருதப்பட்டுச்சு. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை விட்டும் தூவான விடவில்லை கதையாக தான் திரும்பவும் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இந்த பிரச்சனை வெடிச்சு செதறிக்குன்னு சொல்லலாம். தருமபுரி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பேசும்போது இது சம்மந்தமாக நிறைய பேசியிருக்காரு. அவர் மன உளைச்சல் இருப்பதா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. என்ன மன உளைச்சல் என்பது நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். என்னென்னு பாருங்கன்னா, அவர் 35 வயசில் அவரை மத்திய மந்திரி ஆக்கியது என்னுடைய தவறு தான் சொல்லணும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டான்னு நான் சொன்னேன், அதிமுகவுடன் செல்லலாம் என்று கூறினேன். ஆனால் அவங்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதற்கு பதில் சொல்லலை. எனக்கு எதிராகவே என்னை சம்மதிக்க வச்சு வழி இல்லாமல் பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு சம்மதம் வாங்கினாங்க. ஆனால் துளி கூட எனக்கு அதில் விருப்பமே கிடையாது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்று தான் நான் சொன்னேன். இப்படி பல தவறுகள் கட்சியில் நடந்திருக்கு. இனியும் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். இனி நான் தான் கட்சியின் தலைவர், நான் தான் கட்சியுடைய நிறுவனர். இனி கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை நானே எடுப்பேன் என்று கூட்டத்தில் பரபரப்பாக பேசி இந்த பிரச்சனைக்கு மேலும் ஒரு படியை எடுத்து வச்சிருக்காரு. இதன் மூலம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எத்தகைய நிலைப்பாடு எடுக்க போகிறாரு என்பது பொறுத்து தான் பார்க்கணும்.